ஒரு செய்தி உங்கள் மனசில் ஆழமாக பதியணும். முதுமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களை சுற்றிலும் பிள்ளைகள் இருக்கணும். உங்கள் ஜீவியம் அப்படி இருக்கணும். அவங்க யோபு பாருங்கள், கூப்பிட்ட குடலுக்கு எல்லாம் வராங்க, பலி செலுத்துகிறாங்க, மாதத்துக்கு ஒரு முறை கூடுறாங்க, விருந்து செய்கிறாங்க, எல்லா பிள்ளைகளும் வந்து விருந்து செய்கிறாங்க. அப்போ நிச்சயமாகவே சலசலப்பு இருக்கும். அதுக்கு ஒரு பலி செலுத்துகிறாங்க, மறுபடியும் பிள்ளைகள்லாம் வர்றாங்க. தகப்பன் வீட்டுக்கு போக்கும் வருத்தமாக பிள்ளைங்க இருந்து கொண்டே இருக்கணும். இங்கே தகப்பனுக்கே வீடு இல்லை, ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துறான பையன். அங்கே போய் சேர்த்து அங்கேயும் வந்து பார்க்கறது கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்கள் வாழ்க்கை, என் படிப்பு, என் செழிப்பு. அப்போ எங்கள் தாய் தகப்பன் எவன் ஜெபம் பண்ணாலும் இருக்க முடியாது. எனக்கு 80 வயசுனா எங்கள் அம்மா எங்கே இருக்கும்? பரலோகத்தில் இருக்கும். எங்கள் அப்பா எங்கே இருப்பார்? எல்லாம் பரலோகத்தில் இருப்பாங்க. கூட பிறந்து எது நிற்குது எது நிலச்சிருக்குன்னு தெரியாது. ஆல்மோஸ்ட் என் கூட வளர்ந்தவங்கெல்லாம் இறந்த காலம். நான் ஒட்டி தான் உயிரோடு இருக்கேன். அந்த ஸ்டேஜ் சொல்கிறேன். 80 வயசுனா யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் கூட இருப்பான், எத்தனை பேர் பழகின இருப்பான். எனக்கு அறிவு இல்லை. என்னோட பழகினவங்க வாழ்ந்தவங்கெல்லாம் பாதி பேர் போயிட்டுருப்பாங்க. அப்போ 3வது சந்ததிக்கு நான் மிகப்பெரிய ஒரு நாகரிகத்துக்கு தூரமானவன் நான் தெரிவேன். அந்த இடத்த பில்டு பண்ணுறது தான் பிதாவினுடைய பேரை காப்பாற்றான் குமாரனுடைய ஊழியம். அதுக்கு திருப்பி கல்லறையில் வந்து ஓடுங்க ஒப்பாரி வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். உயிர் தேர்ந்து வரணும் இல்லையா, அன்றைக்கே நான் டென்ஷன் ஆகிடுவேன். நான் வரணும். இப்போ வந்து சொல்லணும், குமாரன் தான் பிதாவை குறித்து பறைசாட்டணும். அப்படி தான் கர்த்தராகிய தேவன் நம்மளை ஆண்டவர் எழுப்பினார். இயேசு கிறிஸ்து பூமியில் அமைச்சு பிதாவின் ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார். பிதா பிதா பிதா. யாராவது பிதாவை பார்த்தாங்களா? இல்லை. ஆனால் எல்லாம் பிதாவினால் உருவாக்கப்பட்டது நம்ம விசுவாசிக்கிறோம். பிதாவும் வந்து மூஞ்சை காட்டணும் ஆசைப்படல. குமாரன் எல்லாமே குமாரன் வச்சே டீல் பண்ணுறான். குமாரனும் பிதாவுக்கும் இருக்கிற நட்பு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கணும். அந்த அளவுக்கு குமாரனுக்கு பெரிய வர்ற அளவுக்கு பிதாவினுடைய பரிசுத்தம் விளங்கணும். வராமலாம் இருக்காது. இந்த ட்ராக்குள்ளே வர்றது கஷ்டம். ஆனால் வந்துட்டா வி ஆர் ஓவர் கம். நிறைய விஷயத்தை மேற்கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இதில் ஒரு பகுதி சரியாக இருக்கும், ஒரு பகுதி சரியாக இருக்காது. வேலை கிடைச்சா கூலி கிடையாது, கூலி கிடைச்சா வேலை கிடையாது. கல்யாணம் நான் குழந்தை பிறகுது, குழந்தை பிறந்தா ஒழுங்காக வளராது. அப்புறம் நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணாது, எக்ஸாம்பிள். அப்புறம் நான் சொல்கிற மாதிரி வேலை செய்யாது. இந்த மார்க் எடுக்கிறப்ப எனக்கு என் பிள்ளைக்கு பெரிய டக் ஆஃப் ஆர் ஆகிடுது. அவன் திருமணத்தில் பழி தீர்த்துடுறான். சில திருமணங்கள் டைமில் என்னால் அதுக்கு மேலே ப்ரொசீடியே பண்ண முடியல. அந்த வீட்டுக்கெல்லாம் அந்நிய நோக்கமாக ஆகிடுது. அப்போது எந்த பிள்ளை வரும்? எந்த பிள்ளை வந்து என்ன பண்ணும்? அவன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் அவன் எங்கேருந்து என்கிட்ட வந்து எனக்கு ஊழியம் பண்ணுறது? இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது.